மயில் பீலிய நம்ம புக்குக்குள்ளாடி வச்சு குட்டி போடுன்னு சொல்லிட்டு மகுடி ஊதியாச்சங்கி பாம்பு வார மாதிரி எல்லாம் சீன் எல்லாம் வச்சிருப்பாங்க. நம்ம வீட்டுக்கு முன்னாடி இல்லைன்னா பெரிய வண்டிக்கு முன்னாடி எல்லாம் பார்த்துருப்போம். திஷ்டி பொம்மைன்னு சொல்லிட்டு ஒன்னு கட்டி இருப்பாங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க சொந்த பேட்டரி வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். பேட்டரி சார், சார் நீங்கள் ரொம்ப நல்லா படிக்கிறீங்க சார். உங்களை விடுங்க சார். இந்த உலகத்துல டிராகன் ஒரு உயிரினம் வாழ்ந்து அழிஞ்சு போச்சுன்னு நம்ம படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரியே வேற உயிரினங்கள் உலகத்துல வாழ்ந்து அழிஞ்சு போயிருக்கலாமே, நமக்கு தெரியாமலையே. முன்னாடி காலத்துல நம்ம வானத்துல ஏறிய நட்சத்திரங்களை சில நேரம் பார்க்கம்பா, அது மூவ் ஆகுறத நம்மளால பார்க்க முடியும். அப்படி அது மூவ் ஆகுறத நம்ம எங்கண்டு பார்க்கம்பா, லைட்டா அப்படி கொஞ்சம் ஸ்லோவாட்டு மூவ் ஆகுற மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனா எங்கேயோ இருக்கிற ஒரு நட்சத்திரம் மூவ் ஆகுறது நமக்கு தெரியுதுன்னா, அப்போ அது எந்த அளவுக்கு ஸ்பீடாட்டு அது மூவ் ஆகுதுன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. மின்னல் வேகம்னு சொல்லுவோம் இல்ல, அது இதுக்கு பொருந்தும் போல. மின்னல் ஒரு காலத்துல எல்லாம் மயில் பீலிய நம்ம புக்குக்குள்ளாடி வச்சு குட்டி போடுன்னு சொல்லிட்டு பத்திரமாட்டு பார்த்துட்டு இருப்போம். இது எப்பண்டா குட்டி போடு, எப்பண்டா குட்டி போடணும். அப்போ அந்த சின்ன வயசுல நம்ம எந்த அளவுக்கு புத்திசாலியாட்டு இருந்திருப்போம்னு கொஞ்சம் நினைச்சு பார்த்தாலே சிரிப்பாட்டு வருது இல்ல. ஏய் பரமா, படிடா படிடா ஒழுங்கா படிடா. முன்னாடி உள்ள படத்துல எல்லாம் நம்ம பார்த்திருப்போம், மகுடி ஊதியாச்சங்கி பாம்பு வார மாதிரி எல்லாம் சீன் எல்லாம் வச்சிருப்பாங்க. இல்லாம நம்ம இன்ஸ்டாகிராம்லயும் பார்த்திருப்போம், பாம்புக முன்னாடி மகுடி வாசிச்சிய மாதிரி எல்லாம் நம்ம இன்ஸ்டாகிராம்லயே நம்ம நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். உண்மையில மகுடி வாசிச்சா பாம்பு வருமா அந்த இடத்துக்கு? ஏன் நான் அப்படி கேக்குறேன்னா, ஃபர்ஸ்ட் பாம்புக்கு காதை கேட்காது, பின்ன இப்படி மகுடி ஊதிய சத்தம் மட்டும் இப்படி பாம்பு கேட்கும். அப்ப நம்மள ஏமாத்திருக்காங்களோ ஒரு வேளை படத்துல எல்லாம் முன்னாடி ஏமாத்திட்டாங்கம்மா. சைனாயில பார்த்தோம்னா தேளு, பூச்சி, வண்டு, பாம்பு எல்லாத்தையுமே சாப்பிட்டு வரும். அதை நம்ம பார்க்காம நமக்கு அருவிருப்பாட்டு இருக்கும். ஒருவேளை நம்ம இந்தியாவில பிறக்காம நம்ம சைனாயில பிறந்திருப்பேங்க, நம்மளும் அதையில இப்ப சாப்பிட்டு இருந்திருப்போம். எல்லாம் நான் சமைக்க ஆரம்பிச்சான்னா எல்லாரும் வாயில எச்சுதான் ஊறும். எதுக்கு உன்னை காரி துப்புறதுக்கா? நம்ம வீட்டுக்கு முன்னாடி இல்லைன்னா பெரிய வண்டிக்கு முன்னாடி எல்லாம் பார்த்துருப்போம். திஷ்டி பொம்மைன்னு சொல்லிட்டு ஒன்னு கட்டி இருப்பாங்க. அது எதுக்கு கட்டி இருக்காங்க யாருக்காச்சும் தெரியுமா? அது கேட்டாச்சும் திருஷ்டி படும், ஆளுவ கண்ணு வைப்பு, அதுக்கு வேண்டி கட்டி இருக்கணும்னு சொல்லி வரும். அப்போ நம்ம பிளைனை பார்த்தோம்னா, பிளைன் வானத்துல போச்சங்கி எல்லாரும் வாயை பிளந்து பிளைனை தான் எல்லாருமே பார்த்துட்டு இருப்போம். அப்போ அந்த பிளைனுக்கு ஏன் திஷ்டி பொம்மை யாருமே கெட்டல? அப்படி பார்த்தோம்னா அந்த பிளைனுக்கு தானே ஃபர்ஸ்ட் திஷ்டி பொம்மை கெட்டணும். குட் क्वेश्चन, யூ ஆர் a good question. நம்ம எல்லாருமே கூத்தாடி புழு பார்த்திருப்போம். நீங்க யாராச்சும் கூத்தாடி புழுக்க முட்டைய நீங்க பார்த்திருக்கீங்களா? கூத்தாடினா என்ன, கேவலமான ஒரு பேரா? எறும்புகளை பார்த்தோம்னா ஒண்ணுக்கு பின்னாடி ஒன்னாட்டு லைன் ஆட்டு போயிட்டு இருக்கோம். அதை பார்த்துதான் மனிதனும் ஒருவேளை லைன் ஆட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு விதிமுறை எல்லாம் ஸ்கூல்ல எல்லாமே கொண்டு வந்தானோ. ஒரு அளவுக்கு மேல நம்ம தண்ணியில பார்த்தோம்னா நம்ம உருவத்தை தண்ணிக்குள்ளாடி நம்மளால பார்க்க முடியும். நம்ம கண்ணாடியில பாக்குறது மாதிரி நமக்கு உருவத்தை தண்ணிக்கு மேல நம்மளால பார்க்க முடியும். ஆனா 24 மணிக்கு வரும் தண்ணிக்கே உள்ளாடி இருக்கிற மீனாலதான் அதுக்கு உருவத்தை தண்ணிக்குள்ளாடி பார்க்க முடியாது. இல்ல என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஒரு செடியோ இல்லைன்னா ஒரு மரமோ வளருக்கு சூரிய வெளிச்சம் தேவை. ஆனா அது ஃபர்ஸ்ட் ஆட்டு பூமிக்குள்ளண்டு அது முளைக்கும் அதோட சூரிய வெளிச்சம் தேவையே கிடையாது. இல்ல இத்துடன் இந்த வீடியோல விடைபெறுவது நான் உங்க சொந்த பேட்டரி. ஒரு அருமையான வீடியோ நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மட்டமாமே